லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னமோ விவகாரமா யோசிச்சிருக்க, அது என்னன்னு சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பாட்டி, கண்டதையோ யோசிக்காம வந்து ஓரமா தூங்குங்க. லைட்டா அமத்தாம. என்ன வாத்தி, தூக்கம் வரலையா? அப்படியா? அப்போ புத்தகத்தை எடுத்து தரேன், படிக்கிறியலா? ஐயோ சாமி, ஆள விடுமா. டேய் மாணிக்கம், அமுதா பொண்ணு எங்கடா காணோம்? பாக்கெட்ல இல்ல. தெரியலக்கா, காணமே. என்னடா நக்கலா? எதை எங்கேயா இருக்கு, நல்லா பாருக்கா. எங்கேயா பக்கத்துல போயிருப்பா. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. அவ எப்பவும் என் பக்கத்துல தான் இருப்பா. மாத்திரை போடுறதுனால நான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. எழுந்திருச்சு பார்த்தா அமுதாவை காணோம். ஏக்கா, ஒருவேளை அமுதா பிள்ளைய காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? என்ன முறைக்கிற? நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ரெட்டை கூட துப்பாக்கி மாதிரி ஒன்னாவே இருப்பீங்க. இப்ப என்கிட்ட அமுதா எங்க இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏண்டா இப்படி வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அமுதா எங்கன்னு கொஞ்சம் தேடி பாரு. ஆமா, இது பெரிய 1000 ஜன்னல் வச்ச வீடு. ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்க இருக்கிறத 2 ரூம். சரிடா, அங்கேயாவது பாரு. என்னத்த பார்க்க சொல்ற? இது வடிவேல் ரூம், இது செந்தில் ரூம். இம்புட்டு நேரம் வெளியே தானே இருந்தேன். அப்போ உன் மருமக வெளியே போக 100% வாய்ப்பே இல்ல. வேணும்னா இந்த ரூம தட்டி பாரு, திறக்கிறாங்களான்னு. அதுக்கும் 100% வாய்ப்பு இல்ல. அப்புறம் திறந்தது செந்தில் ரூம். ஆனால் வந்தது உன் மகன் செந்தில் அல்ல, உன் மருமகள் அமுதா. உதர் தேக்கோ.
நன்றாக உற்றுப்பார். முழுசாக செந்தில் பொண்டாட்டியாக மாறின உன் மருமகள் அமுதாவை பார். இப்ப இந்த அதிர்ச்சி தேவையா? ஒரு புருஷன் ரூம்ல இருந்து பொண்டாட்டி வர்றா, அம்புட்டுதான். என்னமோ 100% 200% ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொன்ன, அவ கழுவ பார்த்தா உன் தவள வாய மூடு. டேய் இங்க பார் வர்றான். ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. நான் சொல்லல. இதே காலையில தான் தூங்குனேனா, அதான் கொஞ்சம் எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு. அங்க பார். அமுதா, உன் வளையல் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பார்த்து என்ன ஆக போகுது? மாப்பிள மாப்பிள 2 பேரும் ஒரே ரூம்ல. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? இது உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அத்தை, ஏன்னா அவன் வாத்தியார் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம். நீ வெட்டி இருந்தாதான் பயலுக்கு கொஞ்சம் பயம் வரும். அட என்னக்கா நீங்க படங்கள்லாம் பாக்குறது இல்லையா? நீயே ஒரு முத்தத்துக்கு என்னென்னமோ பண்றானுங்க. என் மாப்பிள மொத்தத்தையும் என் மாப்பிள சாதிச்சிருவான். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இவதான் அது என்ன நடந்துச்சுன்னா டீட்டெயில்லாம் வேணாத்தா. என்னக்கா இந்த சமாச்சாரத்தை டீட்டெயிலா பேசினா அப்படி நல்லா இருக்காதுல்ல. அவன் சின்னஞ்சிருச்சுங்க. அக்கா, வாழ்க்கையில இப்பத்தையும் புது அத்தியாயத்தை தொடங்கி இருக்காங்க. அதுக்கு நாம குறுக்க நின்னா அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும்ல. சித்தப்பா. சரிதா நாங்க போறோம். அக்கா வா போலாம். வாக்கா. பரவாயில்லதா பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? நைட்டு கதவை சாத்தி காலங்காத்தால கதவை திறந்து 2 பேருக்கும் கசாமசா இருக்குன்னு கதையை கட்டி விட்டாச்சு. என்ன? என்ன அமுதா? நைட் ரூம் கதவை சாத்துனது யாரு? என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு என்ன தெரியும்? நான் உன் கூட தானே இருந்தேன். வேற யார் பண்ணிருக்க போறா? நீயே சொல்லு. நம்ம வீட்டுல எல்லாம் யோசிக்கிறது யாரு? நம்ம வீட்டுக்கு ஒரு கட்டப்பா தானே. அந்த ஒருத்தர் யாரு? சித்தப்பா. ஏண்டா மாணிக்கம், ஏண்டா உன் மாப்பிள்ளை இன்னும் குளிச்சுட்டு வரலையா? டிஃபன் சாப்பிட கூட இன்னும் வரல. இவன் எப்ப சாப்பிட்டு எப்ப படிக்க போறான்? வர சொல்றா. ஏன் அவ்வளவு அக்கறை இருந்தா ஆத்தாக்காரி நீ போய் கூப்பிட வேண்டியதானே? இல்ல அமுதா புள்ள அவன் பொண்டாட்டி தானே, அவளை போய் பார்க்க சொல்லு. எல்லாத்துக்கும் இந்த இழிச்ச வயதான் கிடைச்சானா? ஏன் அந்த மாதிரி முறைக்கிற? போறேன். டேய் மாப்பிள, இல்லை எங்கடா இருக்க மாப்பிள? டேய் மாப்பிள, டேய் அக்கா வாக்கா. என்னடா அங்க வா. என்னக்கா இது?
என்ன இது புது சோதனை? இன்னும் 3 நாள்ல இவங்களுக்கு ஒரு முக்கியமான பரீட்சை இருக்கு. அதை இவங்க எழுதி பாஸ் ஆகுறதுல தான் எங்க எல்லாரோட எதிர்காலமும் இருக்கு. அவங்க இப்பதான் உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காக. இப்ப போய் இவங்களை படிக்க விடாம இப்படி படுத்த படுக்கையாவே ஆக்கிட்டீங்களே. எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணலாமா? கடைசி வரைக்கும் பழைய பழி சொல்லணும் வாழணுமா? ஆத்தா, என் மகனை ஏன் தண்டிக்கிற? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியாது? ஆத்தா கிட்ட போய் ஏன் நியாயம் கேக்குற? இவன் பண்ண தப்புக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை தான் இது. தண்டனை கொடுத்தவங்க கிட்ட நியாயம் கேட்டா எப்படி இருக்கும்? டேய் கிறுக்கு பயல, ஏன்டா லூஸ் மாதிரி உளர்ற? என் மாப்பிள்ளை என்னடா தப்பு பண்ணா? நேத்து உன் மாப்பிள்ளையும் அந்த பொண்ணும் கோவிலுக்குள்ள போய் என்ன பண்ணாங்க? என்ன சாமிக்கு பூஜையா பண்ணாங்க? ஊர்கண்ல மண்ணை தூவி இவங்களை தப்பிக்க வச்சிருக்காங்க. அவங்க பெத்த ஆத்தா உன்னை ஏமாத்தலாமா? மேல இருக்கிற ஆத்தாவை ஏமாத்தலாமா? கொடுத்தால தண்டனை. ஊரையும் சாமியும் ஏமாத்தினா பேசாம ஒத்துக்கிட்டு இருந்தா சின்ன தண்டனையோட போயிருக்கோம். அத தேவையில்லாம மறைச்சு இப்ப தெய்வ குத்தம்ல ஆயிடுச்சு. விடுமா, இப்ப என்னமா தப்பா சொல்லிட்ட? விடுமா, விடுமா. வாய மூடுறா. என்னடா பேசுற? அவன் 3 நாள்ல பரீட்சையை வச்சுக்கிட்டு இப்படி எழுத முடியாம படுத்து கிடக்குறானேன்னு நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? இப்படி பேச உனக்கு கூசலடா. டேய், அவன் உன் அண்ணன்டா. அவனை போய் தப்பா பேசுற? டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், நீ என் வயித்துல பிறந்ததுக்கு அசிங்கப்படுறேன்டா, அசிங்கப்படுறேன் நானு. எல்லாரும் என்னையவே குத்தம் சொல்லுங்க. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. இந்த வீட்ல நான் என்ன கேப்ப சாப்பையா? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். டேய், என் மாப்பிள்ளை தப்பு பண்ண நீ பாத்தியாடா? சொல்றா, நீ பாத்தியா? ஆமா ஆமா, பாக்காத மாதிரிதான். அந்த பழனி பையோட கூட்டு சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணது நீங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு என் மாப்பிள்ளை குத்தம் சொல்றீங்களா? யோ மாமா, காலையிலே ஃபுல் கட்டி கட்டிட்ட போல இருக்கு. சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியா வருது. நாங்க என்னமோ தப்பு பண்ணதா சொல்றியே, அப்புறம் ஏன் ஆத்தா என்ன தண்டனை பண்ணாம ஓ மாப்பிள்ளை தண்டனை பண்ணுது? இதுக்கு பதில் சொல்லியா? டேய், மனசு சுத்தம் இல்லாத உங்க மேல எப்படி ஆத்தா இறங்குவா? நல்லா இருக்கு. என் மாப்பிள்ளை சொக்க தங்கம்டா. அதனாலதான் ஆத்தா அவன் மேல இறங்கி இருக்கா. இது தண்டனை இல்லடா, ஆத்தா என் மாப்பிள்ளை கூட்ட சத்திய சோதனைடா. சத்திய சோதனை. ஏமா, இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டு தெரியாதமா? இன்னும் 3 நாள்ல முக்கியமான பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அம்மா போட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவன் பரீட்சை எழுதுறது அந்த ஆத்தாவுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இதை எச்சரிக்கையா மனசுல ஏத்தி வச்சுக்கோ. அதை விட்டுப்புட்டு இந்த அமுதா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு இவனை பரீட்சை எழுத அனுப்புனேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஆத்தா உக்கரமாயிடுவா. ஜாக்கிரத, அப்படியே உழுக்குழுக்குன்னு உழுக்கிடுவா. நீ என்னடா சொல்றது? இந்த ஆத்தா நான் சொல்றேன். என் மக கண்டிப்பா இந்த பரீட்சை எழுதுவான். நீ போடா, போடா. அமுதா கண்ணு, நமக்கு மட்டும் ஏத்தா இப்படி எல்லாம் சோதனை வருது? என் மகனை பாராத்தா. அத்தை, கவலைப்படாதீங்க. ஆத்தா நம்மள எப்பவும் கைவிட மாட்டா. ஆத்தா, என் பிள்ளைய ஏன் சோதிக்கிற?
இப்படி முத்து முத்தா இறங்கிருக்கியா ஆத்தா? நாங்க அப்படி என்ன குறை வச்சோம்? அறியாம உன் மனசு கோணற மாதிரி நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிரு. உன் உக்கரத்தை குறைச்சுக்க ஆத்தா. என் மகனை விட்டு இறங்கிடு ஆத்தா. அம்மா, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவர்களுக்கு நீதான் துணையா இருக்கணும். நீயே எங்களுக்கு சோதனை கொடுத்தா நாங்க எங்கம்மா போவோம்? ஏற்கனவே எங்களை தோக்கடிக்க ஒரு பெரிய கூட்டமே காத்து கிடக்கு. இவங்களோட நீயும் கை கோக்க போறியா? திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. நீயே இப்ப எங்களுக்கு எதிரியா நிக்கிற. இன்னும் 3 நாள்ல அவங்களுக்கு பரீட்சை இருக்கு. எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சு இந்த பரீட்சையில பாஸ் ஆகி இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவோன்னு நம்பணும். அவங்களுக்குள்ளயும் ஒரு வேகத்தை உண்டு பண்ணி நல்லா படிச்சாக. இந்த நேரத்துல அவங்க மேல இறங்கி ஏன் இப்படி சோதிக்கிற? அவங்க வாத்தியார் ஆக கூடாதுன்னு நீயும் நினைக்கிறியா? நீ ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? உன் சோதனைய தாங்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல. ஆத்தா நல்லவங்களை சோதிக்கிறதெல்லாம் அவளை தண்டிக்கிறதுக்கு இல்ல. அவ என்னைக்கும் உங்க கூடவே இருக்கான்றத சொல்றதுக்காகத்தான். இன்னல்கள் வரும்போதெல்லாம் நமக்கு நாமே நம்மளை பலப்படுத்திக்கணும். நமக்கு நல்லது நடக்கும்போது ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதும், கெட்டது நடக்கும்போது அவளை திட்டுறதும் மனுஷாலோட குணம். இது இந்த ஆத்தா உங்களுக்கு வச்ச சத்திய சோதனை. இத நீங்க மனசார ஏத்துண்டு பரிகாரம் பண்ணலாம். ஆத்தா அவளோட மனம் இறங்கி உங்களை குளிர வைப்பாள். ஐயா, நாங்க தெய்வத்தை பழிக்கலங்க ஐயா. எங்க சங்கடத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அது எம்புட்டு கஷ்டமா இருந்தாலும் நான் பண்றேன். ஆத்தா மனசிறங்கி என் புருஷன் எப்படியாவது சரியானா போதும். நீ உன் புருஷன் மேல அக்கறையா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீ இந்த பரிகாரத்தை பண்ணா ஆத்தா ஏத்துக்க மாட்டா. இது ஆத்தா பிள்ளைக்கு கொடுக்கிற சோதனை. பிள்ளைக்கு வர்ற கஷ்டத்தை அத ஆத்தா தான் தீர்த்து வைக்கணும். புரியலையா? அன்னலட்சுமி அம்மா தான் இந்த பரிகாரத்தை பண்ணி தான் மகனுக்காக வந்த சோதனைய தீர்க்கணும். ஐயா, நான் பண்றேயா. என் பிள்ளைக்காக நான் பண்றேயா. என் உசுர வேணாலும் தர. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. இருங்க அன்னலட்சுமி அம்மா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலை. உங்க பிள்ளைக்காக நீங்க தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் இந்த ஆத்தா மனசறைக்கு போவா. ஆனா இந்த பரிகாரத்தை பண்றது அம்புட்டு சுலபம் இல்லை. உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அதுக்கு இப்ப செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வாரம் ஆத்தாவுக்கு விரதம் இருந்து வேப்பிலையில பையனை படுக்க போட்டு 7வது நாள் மஞ்சள் தண்ணியை ஊத்துனேலாம் ஆத்தா மெல்ல மெல்ல இறங்கி போயிடுவா. அவளுக்கு இருக்கிறது உடனே போகணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை தான் பண்ணணும். ஏங்க, அது உங்களால முடியுமா? ஐயா, நான் பண்றேயா. என் மகனுக்காக நான் பண்றேயா. அவனுக்கு இன்னும் 3 நாள்ல முக்கியமான பரீட்சை இருக்கு. அதை அவன் எழுதியே ஆகணும். அதுல என் குடும்ப கௌரவமும் என் மருமக குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி என் உசுறு ஒண்ணு பெருசு இல்ல. நான் பண்றேயா, நான் பண்றேன். அத்தை, என்னத்த பேசுறிய? இல்லத்தா, நான் முடிவு பண்ணிட்டேன். என் மகனுக்காக நான் பரிகாரம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஐயா, ஐயா சொல்லுங்க, என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யறேன். நான் செய்யறேன். ஆத்தாள மனசார நினைச்சுண்டு அவளுக்காக ஒரு நாள் பூராவும் விரதம் இருந்து பச்சை தண்ணி கூட எடுத்துக்காம அக்னி சட்டியை கையில ஏந்திண்டு அந்த ஆத்தாவுக்கு தீபாராதனை காட்டணும். இது என்ன ரொம்ப சாதாரணமான பரிகாரமா இருக்குன்னு நினைக்காதே. கையில அக்னி சட்டியோட முட்டி போட்டுண்டு 108 படி ஏறி அம்மனுக்கு அக்னி தீபாராதனை காட்டணும். அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற தீர்த்த குடத்தை திரும்ப மேல இருந்து முட்டி போட்டுண்டே இறங்கி வந்து உங்க பையனோட தலையில ஊத்தணும். அப்பதான் அந்த ஆத்தா மனசரங்கி மனங்குளிர்ந்து உங்க மகனை விட்டுட்டு போவா.
இப்ப சொல்லுங்க, இதை உங்களால பண்ண முடியுமா? ஐயா, பூஜைக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் விரதத்தை இப்பவே ஆரம்பிக்கிறேன். அத்தா, எல்லாமே சரியாகி இப்பதான் கொஞ்சமாவது நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே நாங்க மேல வரக்கூடாதுன்னு எங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, என் தங்கச்சி முதற்கொண்டு எங்களுக்கு தடங்களை உண்டு பண்ணிட்டே தான் இருக்காக. எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு 2 அடி எடுத்து வச்சா, நீ இப்படி ஒரே அடியா எங்களை கீழே தள்ளினா எப்படி ஆத்தா? அமுதா,